டக்குன்னு செய்கிற மாதிரியான நெல்லூர் கார சட்னி ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 15 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம், 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடாயில் சூடானதும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த தாளித்ததில் அரைச்ச இந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். முட்டை தோசைக்கும் சாப்பிட்லாம். முட்டை தோசை மீன்ஸ் தோசை மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி முட்டை தோசையாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் தோசையோடு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்